ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் முட்டைக்கோஸ் பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு அரை முட்டைக்கோஸை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி வச்சுங்க. சதுரமாக நறுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி வச்சுங்க, சின்ன சின்ன க்யூப்ஸாக. அதுக்கப்புறம் 2 தக்காளியை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு வரமிளகா 10, 1/4 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, 12 முந்திரி பருப்பு, ஒரு கை பொட்டுக்கடலை. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். ஒரு கை தேங்காய் பூவும் அந்த முந்திரி பருப்பு இதோட அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு, மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு, தேவையான அளவு உப்பு. இந்த வரமிளகாயும் சோம்பையும் தனியாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கசகசா, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி தனியாக வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு, தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த முட்டைக்கோஸையும் உப்பையும் மஞ்சப்பொடியும் போட்டு 3/4 பதம் வேக வைக்க போகிறோம். முட்டைக்கோஸ் நல்லா 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியை இருத்துட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு இருப்புச்சட்டியை வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பை போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. நல்லா வதக்கணும். கருவேப்பிலையும் போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளியை ஆட் பண்ணிடுவோம். தக்காளியை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட்டையும் போட்டால் வந்து சீக்கிரம் வதங்கிடும். நம்ம வந்து பார்த்து தேவையான அளவு போடணும். ஏன்னா முட்டைக்கோஸில் நம்ம தனியாக உப்பு அதுக்கு தேவையானதை போட்டுட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச மிளகாயும் சோம்பையும் போட்டு பச்சை வாசம் போக நல்லா வதக்கணும். மிளகாயும் சோம்பும் பச்சை வாசம் போக நல்லா திரக்கியாச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பூ, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, கசகசா எல்லாத்தையும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி கரைச்சி அதில் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அவிச்சு வச்ச முட்டைக்கோஸையும் போட்டு, முட்டைக்கோஸை போட்டோன்னா நம்ம சுற்றி மெதுவாக குழஞ்சிராமல் மெதுவாக கிண்டணும். அப்போ தான் வந்து முட்டைக்கோஸ் வந்து உடையாமல் இருக்கும்.
இதை வந்து சிம்லே வச்சு கொஞ்சம் சாறுற வரைக்கும் நம்ம வந்து சுற்றுனாப்பில் கிண்டி விட்டு வைக்கணும். சாந்தோன்னு இறக்கிற வேண்டியதான். முட்டைக்கோஸ் பிரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாந்துருச்சு. இப்போ இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். சுவையான சூப்பரான முட்டைக்கோஸ் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சாதத்தில் சூடாக இருக்கும்போது பிரட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து குழம்பு சாதம் மோர் சாதத்துக்கெல்லாமும் சேர்த்து சாப்பிட்லாம். இதை வந்து மிச்சம் இருந்ததுன்னா ப்ரெட் இருந்துச்சுன்னா அதை சாண்ட்விட்சாக பண்ணியும் சாப்பிட்லாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.